கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டதன் அதிர்ச்சி பின்னணி வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கோவை அருகே செட்டிபாளையத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருவர் நேற்று அந்த பகுதியில் வைத்து மர்ம நபர்களால் கிட்டத்தட்ட 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதில் 10 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் 4 நேற்றைய இரவு கோவில்பாளையம் ஸ்டேஷனில் சரணடைந்திருக்கின்றனர். இதில் A1 கைது செய்யப்பட்டுள்ள ஐயனார் என்கிற செல்வம் பினான்ஸ் நடத்தி வருவதாகவும் அவரிடம் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக வழக்கறிஞர் உதயகுமார் கடனாக பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கடனாக பெற்ற அந்த 30 லட்சத்தை உதயகுமார் தர மறுத்திருந்த நிலையில் நேற்று கைது செய்யப்பட்ட 4 2 பேர் பினான்ஸ் நடத்தி வருவதாகவும் மீதமுள்ள 2 பேர் உதவியாளராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் உதயகுமாரை காரில் அழைத்து சென்ற 4 பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் காரிலேயே வாய் தகராறாக மாறிய நிலையில் கொண்டு போன பொருட்களை வைத்து சரமாரியாக வெட்டி வழக்கறிஞரை அதாவது உதயகுமாரை கொலை செய்து இருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஐயனார் என்கிற செல்வம் ரத்தனபுரி பகுதியைச் சேர்ந்தவர், அதே போல கௌதம் கணபதி பகுதியைச் சேர்ந்தவர், அருண்குமார் நல்லம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர், அபிஷேக் சங்கனூர் பகுதியைச் சேர்ந்த 4 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கோவையில் பல ஆண்டுகளாகவே வழக்கறிஞராக பணியாற்றி வருபவர் தான் உதயகுமார். அவரது மனைவி டாக்டர் நித்யவள்ளி கோவில்பாளையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்றைய தினம்தான் பொள்ளாச்சி செல்ல திட்டமிட்டிருந்த உதயகுமார் தனது காரில் வீட்டை விட்டு புறப்பட்டார். ஆனால் செட்டிபாளையம் அருகே மயிலேறிப்பாளையத்தின் அருகே ஒரு கோழி பண்ணை முன்பாக அவருடன் சென்ற 4 அவரை கழுத்து மற்றும் மார்பு என பல இடங்களில் வெட்டி சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். இதில் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்த அவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது ESI மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கு தொடர்பாக நேற்றைய இரவு 4 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பணத்தகராறு காரணமாகவே இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.